ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சேவிங்ஸ் நாகர்கோவிலோட பெரிய அச்சீவ்மெண்ட்டு நான் சொல்ல போகிறேன். என்னென்னா இந்த ப்ளூ பைண்டரை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டேன். ஷார்ட்ஸ் வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் ப்ளூ பைண்டர் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அது தவிர யூனிகான் ஒரு இது போயிட்டுருக்கு. இந்த மணி வந்து இப்போ எனக்கு ஒரு அர்ஜென்ட் நீட் வந்திருக்கனால இதை கடன்னு முடிச்சுட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? இதில் நான் சேவ் பண்ணதை காட்டவா? இதுதான் நான் சேவ் பண்ணது. ஓகேவா? இது நம்ம சேவ் பண்ண சேலஞ்சஸ். ஓகேவா? இவ்வளோ சேலஞ்ச் வந்து நான் ப்ளூ பைண்டரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது வந்து எக்ஸ்ட்ரா சேலஞ்சஸ். ஓகேவா? இவ்வளோ சேலஞ்ச் வந்து மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 ஓவராலாக 9 சேலஞ்சஸ் வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த சேலஞ்சை இன்றைக்கி நான் வந்து மொத்தமாக கவுண்ட் பண்ணி நம்ம வந்து இதில் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ரேண்டமாக முதலேருந்தே வருவோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸ்டார்டிங் வைக்கல, நான் எண்டிங் வச்சுருக்கேன். எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பைண்டர் கொஞ்சம் வண்ணமாயிடுச்சா, அதனால் ஈஸியாக இருக்க முடியலை. உங்களுக்கு நான் இதை வந்து ஃபார்வர்ட் போட்டுருவேன். ஓகேவா? ஃபார்வர்ட் போடுறதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேன். எடுக்கும்போது சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய கேஷ் இருக்குல்ல, அது மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ கேஷ் கவுண்ட் பண்ணும்போது எவ்வளோ இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரில. கரெக்டாக தெரிஞ்சவங்க கெஸ் பண்ணுங்கள். 500லாம் ரொம்ப இருக்காது. மோஸ்ட்லி 200 தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எல்லாம் மோஸ்ட்லி அண்டர் 500 மாதிரி தான் இருக்குது. எனக்கு கையை வலிக்க ஆரம்பிச்சிட்டு இடம் பத்தாதுன்னு நினைக்கேன். எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. அம்மா கை வலிக்குது. இதுலேருந்து எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நேராக வச்சுருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் போல். ஈஸியாக சரன்னு உருவி இருக்கலாம். இல்லாட்டி ஒரு பாக்ஸாவது எடுத்துகிட்டு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருந்துருக்கேன். இதெல்லாம் நிறைஞ்சி வலியும்னு நினைக்கிறேன்.
நிறைஞ்சாலும் பரவாயில்ல, அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். அதை மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து எல்லாமே நம்மளுக்கு ஜிபே ஆயிடுச்சு தான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கேஷாவது கையில் எடுங்க. கையில் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, கையில் காசு பார்க்கும்போது ஒன்று செலவழிக்க மாட்டேங்கும். நான்லாம் என்னை பொறுத்த வரைக்கும், நீங்கள் எப்படின்னு தெரில, என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் வந்து கையில் கேஷ் இருந்தால் செலவு பண்ண மாட்டேன். அதுவும் கையில் வந்து அழகான கேஷ் இருந்தால் செலவே பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அதை விடறதுக்கு மனசு வராது, அதை என்னை விட்டு போகிறதுக்கு மனசு வராது. ஸோ நான் வந்து கையில் இருக்க காசை செலவு பண்ணாமல் கஞ்சி நிறையா வச்சுட்டே இருப்பேன். அதே இது அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா ஏதாவது வாங்கணும்னு தோணுச்சுன்னு வைங்களேன், டக்குன்னு வாங்கிட தோணும். 200 நார்மலான விஷயமா தெரியும் ஆன்லைனில் வாங்கும்போது. 200 தானே, ஓகே வாங்கிடலாம், அந்த மாதிரி இருக்கும். அதே இது நேரில் வாங்கும்போது இதுக்கு 200 கொடுக்கணுமா, அப்படி ஒரு தாட் வரும் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். மேபி அதை பார்க்கும்போது நீங்கள் கஞ்சி பிஸ்னாரின்னு சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது கஞ்சி பிஸ்னாரித்தனம்லாம் இல்லை. நம்ம வந்து அது ஒரு சேவிங்ஸ், ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணுறோம். அதை மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஃப்யூச்சருக்காக எதுக்கு சேவ் பண்ணுறோனோ, முதல்ல இன்றைக்குள்ளதுக்காக சாப்பிட்லாம், அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நான் தப்புன்னு சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பிடணும் தான். ஆனால் அது மாதிரி ட்ரெஸ்ஸு எல்லாமே தேவை தான், பொருள்களும் தேவை தான். ஆனால் யாரை கண்ட்ரோல் பண்ண சொல்கிறேன்னா, சில பேர் அளவுக்கு மீறி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, ஓவராக ட்ரெஸ் வாங்குறது. ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்மளுக்கு தேவை, அதனால வாங்கினா ஓகே, அது தப்பே கிடையாது. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் வீடு வருது அதனால நான் வாங்குகிறேன், என் அண்ணனுக்கு ஃபங்க்ஷன் வருது அதனால வாங்குகிறேன், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் 3000 4000க்கே நார்மலாக நல்ல சூப்பரான கிராண்டான ட்ரெஸ்ஸஸே கிடைக்கிது. அதுக்கு பதிலாக நான் வந்து 10,000 தான் வாங்குவேன், 20,000 தான் வாங்குவேன். கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கிறது 10,000 யாரும் கண்டுபிடிக்க போகிறதே கிடையாது. கரெக்டு தானே? இப்போ வந்து நம்ம எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதை எடுக்கிறத நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட்டில் வாங்கி அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ மந்த்லி நான் டெய்லி எனக்கு மந்த்து தோறும் எனக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரெஸ் எடுத்துடணும், ட்ரெஸ் எடுத்தால் தான் மனசு ஆறுதல் ஆகும், அந்த மாதிரி எடுக்காமல் எனக்கு பர்த்டே அதனால் எடுக்கிறேன், கிறிஸ்மஸ், ரம்ஜான், அப்படி உங்கவுங்க ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும், இப்போ நான் கிறிஸ்டியன், ஓகேவா? அப்போ நான் வந்து என்ன எடுப்பேன்னா, கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர், அந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு இயர்லி ஒரு 2-3 டைம்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்பேன். சும்மா மந்த்து வைஸ் எடுக்க மாட்டேன். மந்த் வைஸாக எடுத்து பழகிட்டோம். ஒன்ஸ் பழகிட்டோன்னா கண்டிப்பாக அது அடிக்டிங் ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு எடுக்கணும்னு ஆசை வந்துடும். அதே மாதிரி பக்கத்தில் ஒருத்தங்க எடுத்துட்டாங்க அதனால நான் எடுப்பேன், அந்த எண்ணத்தை மட்டும் கண்டிப்பாக கொண்டே வந்துடாதீங்க. அந்த மாதிரி வேர்ஸ்ட்டாக ஒரு எண்ணம் கிடையவே செய்யாது. அவங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டு எவ்வளோ இது நம்மளுக்கு தெரியாது, ஓகேவா? அது மாதிரி சில பேர் வந்து ஓவர் ஸ்பெண்டர்ஸ் இருப்பாங்க. அப்போது அவங்கள பார்த்து ஸ்பெண்ட் பண்ணி பழகிறது வந்து நல்லதில்லை. அதே இது நீங்கள் வந்து கோல்டில் வாங்குனீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக நான் உங்களை பாராட்டுவேன். அதில் எப்போ ட்ரெஸ்ஸஸில் பொறாமப்பட்டு வாங்குறதுக்கு அவங்க ஒரு கோல்ட் செயின் வச்சுருக்காங்கப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த கோல்ட் செயின் எனக்கும் வேணும்னு சொல்லி பொறாமப்பட்டு வாங்குங்க. அதை வாங்கின தப்பே கிடையாதுங்க. ஏன்னா சொந்தக்காரன் பக்கத்தில் இருக்கவன் ட்ரெஸ்ஸு போட்டு நல்லா இருக்குன்னு சொன்னவன் ஒரு கஷ்டத்தில் உதவுவானா? எட்டியே பார்க்க மாட்டான். அதே இது நம்ம கோல்டுக்காக வாங்கணும்னு வைங்களேன், ஆபத்துக்கு நம்ம கோல்டு நம்மக்கிட்ட இருக்குமா? அதே இது ட்ரெஸ்ஸு கொடுத்தோம் ஒரு 100 ரூபா தருவானா? தரமாட்டான். அதே இது கோல்டு கூட நம்ம தேவையை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப செலவுனா விற்றா கூட தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம காசு தானே, நம்ம சேவ் பண்ணது நம்மளுக்காக தான், நம்மளுக்காக நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அது நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. இது என்னோட கருத்து. நீ இருக்குமா, நீ கொடுப்ப, எங்கள்கிட்ட இருக்கவாமா செய்யுது அப்படின்னு கமெண்டில் வந்து திட்டம் வந்துடாதீங்க. நானும் வந்து பெரிய பணக்காரிலாம் ஒன்றும் இல்லை. நானும் வந்து அடிமட்டத்தையும் பார்த்துட்டு வந்தவா தான், அதனால சொல்கிறேன். நான்லாம் நீங்கள் நினைக்கிறத விட வேர்ஸ்ட் லெவல் வரைக்கும் நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். நான் வந்து 1 கிராம் வரைக்கும் இல்லாத காலமும் தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். நான் என்னை பார்க்கும்போது உங்கள்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து 0லேருந்து தொடங்கினவ தான். அதனால தான் எனக்கு வந்து இது நம்மளுக்கு தெரிஞ்சதை நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி
ஏன்னா எனக்கு சொல்லித்தர யாருமே இல்லை. உங்களுக்கெல்லாம் பெரியவங்க இருக்கலாம், பட் எனக்கு யாருமே இல்லை. எப்படி சேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ எனக்கு எப்படியாவது சேவ் பண்ணணும். எனக்கெல்லாம் முன்னாடிலாம் ஒரு கோல்டு ரிங் போடுறதுக்கு ஆசையாக இருந்திருக்கு. பட் என்னால் வாங்க முடியாது. எனக்கு வந்து எங்கள் வீட்டு சூழ்நிலை வந்து எனக்கு இடம் கொடுக்கல. பட் எனக்கு அது ஒரு 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 என்ன சொல்கிறதுக்கு தீராத ஆசை மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் நான் வாங்க ஆரம்பித்தேன். ஒன்ஸ் வாங்கிட்டோம், எனக்கு இன்னும் ஆசை தீரலை. எனக்கு இன்னும் பர்ச்சேஸ் பண்ணணும், அப்படி தான் என்னோடய ஆசை. ஸோ நிறைய சேவ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கோல்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும். எனக்கு இந்த லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் நல்ல விஷயந்தான். பட் எனக்கு அது எப்படி சொல்கிறது, நம்பி யார்கிட்ட கொண்டு வாங்குறது அதெல்லாம் தெரியாது. இன்னொன்று என்னென்னா, அது வந்து என் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோட வாங்குவேன், வாங்க மாட்டேன்னு இல்லை. பட் அதுக்கு வந்து என்ன சொல்கிறதுக்கு பட்ஜெட் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாக தான் இருக்கணும். அதாவது சின்ன பட்ஜெட் வச்சு நம்மளால் டக்குன்னு எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் பெரிய பட்ஜெட் ஆகட்டும், கண்டிப்பாக அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்படி நான் ஏதாவது பெரிய பட்ஜெட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்டயும் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ இந்த அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி நான் ஆக்சுவலி என்னோடய பிளான் வந்து இதை வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி என் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஒரு என்ன சொல்கிறது, கடத்துக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடுச்சி. ஸோ இதை நம்ம அடைச்சி தான் ஆக வேண்டிய சூழ்நிலை. எல்லாருக்கும் அந்த சூழ்நிலைலாம் வரதான் செய்யும். அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போவோம். எப்படினாலும் நம்மளுக்காக தானே. அதனால ஓகே, ஃபஸ்ட்டு கடத்துக்கு கொடுப்போம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் திருப்பி தருவேன்னு சொல்லியிருக்காங்க. தரும்போது நான் வந்து இந்த காசை வந்து இதான் கோல்டு தான் வாங்குவேன். இல்லாட்டி தரட்டாலும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எனக்கு இந்த அமௌண்ட்டை தரதே அவங்க தானே. அதனால அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் முடிய போகுது, ஓகேவா? ரொம்ப நேரமாக பிளேட் போடுறேன்னு நினைக்காதீங்க. நல்ல பிளேடு தான், வாழ்க்கைக்கு முக்கியமான பிளேடு தான், ஓகேவா? ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சோ. மறுபடியும் லேஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா? இவ்வளோ குட்டி ஆகிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் ஃப்ளாட்டி ஆகிடுச்சு, ஓகேவா? ஓகே, வாவ், அப்பா, ஸோ செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வருத்தமே பட மாட்டீங்க. நான்லாம் வருத்தமே பட மாட்டேன்பா. நான்லாம் எனக்கு இப்படி பார்க்க ஆசை கூட்டிகிட்டே தான் இருக்கும், குறையாது. இன்னும் நிறைய சேவ் பண்ண நல்லா ஜாலியாக இருக்கும்ல. அப்படி இந்த டைம் தீர்ந்தாலும் அடுத்த டைம் எனக்கு என்னோடய ஆசை என்னென்னா, ஒரு 1 lakh rupees சொல்லையே அப்படி சேரணும். சேர்த்துட்டு போய் அப்படியே போய் ஒரு கோல்டு ஜம்முன்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும். எனக்கு நிறைய இது இருக்குது. எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கணும்னு ஆசை. என் வாழ்க்கையில் நான் இன்னும் எனக்குன்னு ஒரு ஸ்கூட்டி வாங்கினதே இல்லை. ஸோ எனக்குன்னு ஒன்று வாங்கணும்னு நினச்சிருக்கேன். அது எப்போ நடக்கும்லாம் தெரியாது. இந்த டைம் இப்போதைக்கு அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. கீழே பிறந்து போச்சோ? இல்லை, இப்போதைக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. இப்போ நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறவு நம்மளுக்காக கொஞ்சம் சேவிங்ஸ் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதையும் காட்டுறேன். எனக்கு இந்த பப்ளிக்கில் போய் வீடியோ எடுக்கிற தைரியம்லாம் இல்லை. இருந்துன்னா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கும் வீடியோலாம் காட்டி தருவேன். பார்ப்போம், தைரியம் வந்துருச்சுன்னா. எனக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் கூட்டிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். நான் இருக்கிறது ஒரு 10 ஃபாலோவரை வச்சுட்டு எந்த மூஞ்சை வச்சுட்டு கிடைக்கவே என்கிட்டயும் ஒரு 10 ஃபாலோவர் இருக்காங்க, நானும் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்கிறது சத்தியமாக கேவலமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் நிறைய ஃபாலோவர்ஸ் நீங்கள் வாங்க. அதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு நாகர்கோவிலில் என்னெல்லாம் ஷாப் இருக்கோ எல்லா ஷாப்லேயும் போய் கோல்டு ஜுவல்லரி எல்லாம் காட்டி தரேன், ஓகேவா? அதெல்லாம் வேணும்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அது மட்டும் இல்லை, என்னன்னாலும் காட்ட ரெடியாக தான் இருக்கேன். அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு விலாகர்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, இப்போ ஷாப்பிங் விலாகு,
அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போக எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட் எனக்கு அந்த தைரியமே இன்னும் வரல. கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா தைரியம் வந்துடும். நானும் பெரிய அப்பட்டக்கர் ஆயிடுவேன். அப்பட்டக்கர் ஆகிட்டேன்னா நானும் கொண்டு காட்டுவேன். ஓகேவா? என்னால் ஒரு 10 ஃபாலோவர் வச்சுட்டு போக முடியும். நான் பேசிக்காகவே ரொம்ப ஷை டைப்பு. கொஞ்சம் இது வந்துட்டாங்கன்னா தைரியமாக போயிடுவேன். அது நீங்கள் தைரியம் கொடுக்கணும். நீங்கள் தைரியம் கொடுத்தா தான் நான் போவேன். தனியெல்லாம் போகிற அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் இல்லை. டம்மி பீஸ் தானா? ஓகேவா? ஓகே, இதில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறவங்க கரெக்டாக கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு போய் சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா நானும் கணக்கெலாம் பெரிய மருதநாயகம் இல்லை. நான் இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு நானும் கணக்கு பண்ணல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கணக்கு முதலே போட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் சேராது. என்ன சொல்கிறது, டக்கு டக்கு டக்குன்னு கண்ணு பட்டோமா, நம்ம கண்ணே பட்டோன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் நம்ம கண்ணே பட்டு எல்லாம் போயிடும். ஓகேவா? ஏசி ரிமோட்டு கொஞ்சம் ஆட கொடுமா. ஓகே, ஏசி ரிமோட்டுக்கு தாக்கு பிடிக்க மாட்டேங்குதுப்பா. இல்லை, என்னோட பைண்டர் எடுக்கிறேன். ஓகே, என் பைண்டரை கொஞ்சம் கேட்டு கொடுப்போம். ஓகேவா? அப்போ தான் நான் நிம்மதியாக அடுத்தது எடுக்க முடியும். கை வலிக்குது. உனக்கு அவ்வளோத்துக்கு உனக்கு திமிர் ஆகிடுச்சா? கை வலிக்கிற அளவுக்கு கேட்டுறாதீங்க. கையும் கொஞ்சம் வீக்காக இருக்குது, வயசு ஆகுதுல்ல. ஆனாப்பா இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன், எனக்கே சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் எவ்வளோ தேரம்லாம் எனக்கு தெரியல. ஒரு 30,000 வருமா? ஆசையாக தான் இருக்குது. ஒரு 30,000 வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு பார்ப்போம். கொஞ்சம் நிறைய வந்துடுச்சுன்னா என் ஹஸ்பண்டு கொடுத்து போக மிச்ச மீதி ஏதாவது வந்துச்சுன்னா, நகை விலை வேறு கூடி போயிடுச்சு. ஒரு 5,000 வராத திருப்பி. ஒரு ஆசைக்கு 2-3 மோதிரம் வாங்கலாம். ஜாலியாக வாங்கிட்டு தான் இருந்தேன். எல்லாம் ஒரு தேவைக்காக கொடுத்துட்டேன். கொடுக்கலை, விற்றுட்டேன். நாங்கள் ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணோமா, அந்த லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் மணி நல்லா ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சா. ஸோ அந்த தேவைக்காக அந்த டைமில் கோல்ட் ஜுவல்லரி கொஞ்சம் விற்றோம். அதனால எனக்கு ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ணோம். எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஏன்னா நான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் என் ஹஸ்பண்டு கேட்ட அமௌண்ட்டு போக எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கோல்ட் ஜுவல்லரி காட்டுவேன். கோல்ட் ஜுவல்லரினால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கோல்ட் ஜுவல்லரிலாம் என்னால் வாங்க முடியாது. 1 கிராம் ரிங்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன். அதுவும் வீடியோ எடுக்கலாம் எனக்கு தைரியம் இல்லை. அதனால் நான் முடிஞ்ச வீடியோ எடுக்கிறேன். இல்லாட்டு இல்லை, எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்தால் தான் வீடியோ எடுப்பேன். ஓகேவா? அது வரைக்கும் நான் வாங்கினதை உங்ககிட்ட காட்டுறேன். ஓகேவா? ஜாலியாக இருக்குது, நிஜமாகவே ஜாலியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக சேவிங்ஸ் சேலஞ்சஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட, சிஸ்டர் என்கிட்ட இந்தளவுக்கு காசுலாம் வராது சிஸ்டர், நான் அதனால் இவ்வளோ சேலஞ்ச் தான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் சிஸ்டர் இவ்வளோ அமௌண்ட்டு தான் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன சேலஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேசிக்காக ஒரு 1500 ஒரு 500 எவ்வளோனாலும் பரவாயில்ல. ஒரு குட்டி சேலஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு சேலஞ்ச் முடிய அந்த அமௌண்ட்டை எடுக்காமல் அப்படியே தனியாக வச்சுருங்க. தனியாக வச்சுட்டு பெரிய பெரிய சேலஞ்ச் போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்களோட சேலஞ்சு உங்களுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா, டிவி வாங்கணுமா, அதை ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரிட்ஜ்னால் நார்மலான ஃப்ரிட்ஜே ஒரு 14,000 15,000 வரும். ஓகேவா? ஒரு குறைஞ்ச ஃப்ரிட்ஜ் எடுத்திங்கனாலும் பேசிக் எடுத்தாலே அவ்வளோ வந்துடும். இப்போ நிலவரத்தில் நான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த அமௌண்ட்டை குறிக்கோளாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு
எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 சேர்க்கணுமா, இல்லை 20,000 வச்சுக்கோங்க. 20,000க்கு கீழே இந்த காலகட்டத்தில் எது வாங்கினாலும் கஷ்டம். முன்ன பின்ன அமௌண்ட் கையில் இருந்தால் என்ன சொல்கிறதுக்கு, கூச்சப்பட்டு போக மாட்டீங்க, தைரியமாக போவீங்க. கடைக்குள்ளே போய் ஒரு வேளை நம்மள்ட்ட பத்தாதோ அந்த யோசனை வந்து இருக்காது. முன்னாடி எனக்கு அந்த யோசனை வந்து எப்போவுமே இருக்கும். அதனாலே பயந்து நான் கடைக்கு உள்ளே போக மாட்டேன். கடைக்குள்ளே போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், எந்த தப்புமே கிடையாது. அதில் பயந்து எதுவுமே நடக்க போகிறதில்ல. தைரியமாக போங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்படி குட்டி ஒரு 1,500 ருப்பீஸாகவே சேர்த்துங்க. ஒரு 10 மந்த்ஸு கன்சிஸ்டண்ட்டாக சேர்த்துங்க. ஒரு மந்த்து ஒரு 1,500 எப்படியும் அந்த மாதத்துக்குள்ளே அந்த சேலஞ்சை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு மாதத்தில் கண்டிப்பாக சேர்த்துருங்க. அப்போது ஒரு 10 மாதம் சேர்த்துட்டிங்கன்னா அந்த 10 மாதத்தோட எண்டில் உங்கள்கிட்ட வந்து ஒரு 15,000 இருக்கும். ஓகேவா? அந்த 15,000 ஒரு 10,000க்கான பொருளை நீங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா 15,000 ருப்பீஸ் சேர்த்து கொண்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச பொருளாக நீங்கள் வாங்க முடியும். எனக்கு பிடிக்கல, ஆனாலும் வேறு வழி இல்லை, நான் அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன், அந்த மாதிரி இருக்காது. நான் வந்து இவ்வளோ எதிர்பார்த்தேன், பட் இதில் இருந்துச்சு, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி தைரியமாக வாங்கிட்டு வாங்க. அவ்வளோதான். அதாவது இன்னொன்று என்னென்னா, இந்த சின்ன பொருளுக்கு மட்டும் போய் வாங்க முடியுமா அப்படின்ற இதில் வந்து ரொம்ப யோசிச்சு அப்படி இருக்காதீங்க. சின்ன பொருள்னா என்ன, வாங்குவோம், நம்மளுக்கு தேவையானதானே வாங்குகிறோம். தேவையான விஷயத்த வாங்குறதுக்கு யோசிச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. ஓகேவா? அதே மாதிரி கோல்ட் ஷீட்டு வந்து தப்புலாம் கிடையாது. சில பேர் கோல்ட் ஷீட்லாம் போடக்கூடாது, அவன் கொண்டு போயிடுவான், இவன் கொண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிற தாட்லேயே நிறைய பேர் இருக்காங்க. கோல்ட் ஷீட்டு அவ்வளோ மோசமானதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் போடுற கடையை மட்டும் கொஞ்சம் யோசித்து நல்லா அதாவது ரொம்ப வருஷம் அவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துட்டு போடுங்க. அப்போ பிரச்சனை இல்லை. அதை மாதிரி இப்போ நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது ஹாரிஸ் நாடார், வேறு பகவதி ஜுவல்லர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஷோரூம்லாம் வந்து அதாவது அவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க. இன்னொன்று என்ன, நான் நிறைய அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு அங்கே உள்ள என்ன சொல்கிறதுக்கு, ஸ்டாஃபோட நேச்சரு எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்போ அவங்க மாதிரி உள்ள ஷாப்ஸில் பர்ச்சேஸ் பண்ணும்போது பயம் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இப்போ ஹாரிஸ் நாடாரில் வந்து 500லேயே மினிமம் சிட்டு இருக்குது. அப்போது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, 500 ருப்பீஸ் சிட்டு வந்து முன்னாடி வந்து அப்படி தான் போட்டிருந்தேன். 500 ருப்பீஸ் சிட்டு போடுவேன் ஸ்டார்டிங்கில். நான் 500 ருப்பீஸ், இப்போ எனக்கு 1000 ருப்பீஸ் என்னால் போடுவேன். எனக்கு அப்போ 500 எடுத்து வைக்க முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் எப்படியாவது எடுத்து வச்சுருவேன். இன்னொன்று என்னென்னா, நான் 500 அப்புறம் ஒரு 1000 போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நிலமை வந்துச்சுன்னா அதை வந்து ஒரே 1000 போட மாட்டேன். எப்படி போடுவேன்னா, 2 500 சிட்டாக போடுவேன். ஏன்னா இன்கேஸ் ஒரு சிட்டு நம்மளால் போட முடியாட்டாலும், அதாவது ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணி முடிக்க முடியாட்டாலும், நம்ம 2 சிட்டு போட்டிருந்தோம், அட்லீஸ்ட் ஒரு சிட்டையாவது நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கு அந்த இதோடு எடுக்கலாம். என்னது, செய்கூலி சேதாரம் இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல, அப்படி எடுக்கலாம். அதே இது நம்ம வந்து கட்டாமல் விட்டுட்டோன்னா நம்மளுக்கு அந்த இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த செய்கூலி சேதாரம் வச்சு கன்சிடர் பண்ணியெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அது இல்லாமல் ஆயிரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆனால் இந்த காலகட்டத்தில் 500 வச்சு போட்டோன்னா ஒன்றும் ஜுவல் பெருசாக பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். 500 இன்ட்டு 11 மந்த்ஸுன்னு போட்டோன்னா 10 மந்த்ஸில் 5,000, ஒரு 6,500 ருப்பீஸ் வருமோ? இல்லையே, 5,500 ருப்பீஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ரூபா வச்சு நம்ம எனக்கு தெரிஞ்சு இப்போ பெரிய ரிங்கு அதெல்லாம் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் கோல்ட் காயினாக கூட வாங்கி வச்சுக்கலாம். அதில் செய்கூலி சேதாரம்லாம் எனக்கு நஷ்டமாகுது அப்படின்னு நினைக்காதீங்க. சேவிங்ஸ் தானே, கோல்டை தானே எப்படினாலும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அதனால் அப்படி யோசிக்காமல் நான் ஃபஸ்ட்லாம் நிறைய காயின்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டும் வாங்குவேன். ஸோ மொத்தத்தில் எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதை மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் வந்து உள்ளதுலேயே கூடுதல் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், நான் வந்து வாங்கினா 10 பவுனா மட்டும்தான் வாங்குவேன், இல்லாட்ட வாங்க மாட்டேன் அப்படின்லாம் இருப்பாங்க. நான்லாம் அப்படிலாம் கிடையாது. நான்லாம் 100 கிராம் காயின் வரைக்கும் வாங்கியிருக்கேன். எனக்கு சேவிங்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். எவ்வளோ பண்ணணும்லாம் கிடையாது. பெருசாக பண்ணால் தான் பெரிய ஆள்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும்.
சேவிங்ஸ் பண்ணாலே பெரிய ஆள் தான். இப்போது சில பேர்கிட்ட நிறைய காசு இருக்கும், அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக வாங்குவாங்க. அவங்கள நான் வந்து இந்த கேட்டகரியில் எடுக்க மாட்டேன். அவங்க வந்து ரிச் கேட்டகரி. நம்ம அந்த கேட்டகரி கிடையாது. நம்ம சிறுதுள்ளி பெருவெள்ளம் கேட்டகரி. நம்மளுக்குலாம் வந்து குட்டி குட்டி சேவிங்ஸில் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற தான் முடியும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து புரியும். ஓகேவா? அப்படி வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் அந்த ஸ்டோரியை முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நம்மளும் தெரிஞ்சுக்கோ எப்படிப்பட்ட சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்க, ஏன்டா அப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நீங்களும் அந்த சொந்தக்காரங்களில் ஒருத்தராக இருந்தீங்கன்னா ஏன்டா அப்படி இருக்கீங்க அப்படின்னு தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. ஓகேவா? ஆனால் எனக்கு தெரில ஏன்டா அப்படி இருக்காங்கன்னு. இல்லாட்டி இன்னொரு கேட்டகரி என்ன மாதிரி மானக்கெட்ட கேட்டகரியாக மாற்றணும். எல்லாருக்கும் ஆமசாமி போட்டுட்டு பேசாமல் இறந்துட வேண்டியதான். சரி சரி சரி, ஆமாம் 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 ஆமாம், நான் தான் பைத்தியமா, ஆமாம் 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 நான் தான் பைத்தியம் அப்படி சொல்லிட்டு வந்துடலாம். பிரச்சனை இல்லை. நம்ம ஆமாசாமி கேட்டகரி. நீங்கள் எந்த கேட்டகரின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நான் விட்டா பல நாள் பேசுவேன். என்ன பேசுகிறதுன்னு தான் தெரில. யாராவது என் கூட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நானும் பலன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். இது நானாக கொஞ்ச நேரமாக புலம்பிகிட்ருக்கேன். என்ன பேசணும்னு தெரில. நான் ஆக்சுவலி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஏதாவது பேசணும், யார்கிட்டையாவது பேசணும், யாராவது நான் பேசாத கேளுங்கடா அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அந்த கேமரா ஃபியர்ன்றது சும்மா கிடையாது, நிஜமாகவே ஃபியராக தான்ப்பா இருக்குது. ஒன்றும் கேமரா ஆன் பண்ணப்புறம் ஒன்றும் வரமாட்டேங்க, லபன் வாய். மற்றபடி 400 பக்கம் பேசுவேன். இப்போது பேசும்போது வாய் இல்லை கொளறிட்டே இருக்குது. கொளருது ஒளருது, என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுது. அப்புறம் என்ன சொல்லலாம்? அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரிலையே. எம்மா மறுபடியும் எனக்கு முதுகுவலி வந்துட்டு. உண்மையிலே எல்லாருக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் 30s நெருங்கிட்டாலே தெரியும்னு நினைக்கிறேன் முதுவலியின் பிரச்சனை எல்லாம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு வெளியே கூட கிடைக்காத சப்போர்ட்ஸ் வந்து இங்கே இருக்காங்களே, நம்மளை மாதிரி இருக்காங்களே, அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நிறைய சிஸ்டர்னு நல்லா பாசமாக இருக்கிறீங்க. இடையில கொஞ்சம் சிஸ்டர்ஸ் எல்லாம் காணல, எல்லோரும் ஓடி வந்துடுங்க. ஓகேவா? அதெல்லாம் உங்களை மிஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து இதில் வந்து ரொம்ப பேச முடியல. அந்த பேபியை வந்து மெயின்டைன் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. பேபி வந்து கொஞ்சம் வளர்ந்தாச்சு. என்னடா சாப்பாடு கொடுக்குறதுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வந்துடுது, திருப்பி சாயங்காலேருந்து காலையில் வந்துடுது, அப்படி எல்லாமே திருப்பி வந்துகிட்டே இருக்குது. என்ன நடக்குதுன்னே எனக்கே தெரிய மாட்டேங்க. முன்னாடி ஒரு சுதந்திர பறவையாக சுற்றிட்டு இருந்தேன். சுற்றுதல்னா ஒரே சுற்றுதல் தான். நானும் எனக்கு கடைக்கெலாம் பேச போக மாட்டேன். சும்மா வண்டியில் அப்படியே சுற்றி வருவோம். எங்கே சுற்றுறோன்னு தெரியாது, எதுக்கு சுற்றுறோன்னு தெரியாது. இப்போ வந்து டக்குன்னு ஒரு முடக்கி போட்ட மாதிரி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நாளில் என் பொண்ணு வளர்ந்ததும் மறுபடியும் என் ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் ரூம் வெடிச்சு போவார்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஓப்பன் பண்ணி முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். வெற்றிகரமாக லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டேன். ஓகேவா? ஒரு 50,000 வராது. 50,000 தான் ஆசையாக தான் இருக்குது. 50,000 கிருஷ்ணா, நான் தாண்டா அம்பானி.
இப்போ உள்ள பட்ஜெட்டில் இவ்வளோ கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லை? இது சில பேருக்கு பெருசாக இருக்கலாம். இது பெருசு தான், கடன் இல்லாமல் இருந்தா. கடன் இல்லாமல் இந்த அமௌண்ட்டு கையில் இருந்துச்சுனாங்களா, அப்படியே நான் இப்போ ஒரு மாதம் கிளம்பியிருப்பேன். கிளம்பி நேராக வண்டி வந்து ஜுவல்லரி ஷாப்பில் தான் நிற்கும். நான் வந்து டக்குன்னு ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். எனக்கு வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடச்சிட்டா ஒரு மோதிரமாவது வாங்கிட்டு வந்தால் மனசு ஆறுதலாயிரும். இப்போ அந்த பக்கமே போய் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆசையாக இருக்குது, பார்ப்போம். கடவுள் மனசு வச்சாருன்னா ஒரே ஒரு ரிங்காவது வாங்கிட்டா குமுத ஹாப்பி என்னாச்சி ஆயிடுவேன். என் ஹஸ்பண்டுக்கிட்ட அதுதான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஒரே ஒரு மோதிரம் எப்படியாவது வாங்கி தந்துருங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கேன். சொல்லிட்டாங்க, இருந்தால் வாங்கி தர மாட்டேனாம்மா, நானே உங்ககிட்ட காசை பிடிங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நியாயம்தான், ஆனாலும் எப்படியாவது போயிடுவேன். இப்போ என்னால் போக முடியலை. இன்னும் கொஞ்ச நாள் பொறு தலைவா, அதை மட்டும் என் மனசில் வச்சுருக்கேன். மனசில் வச்சுட்டு டீ மாதிரி கிளம்ப போகிறேன். டீ மாதிரி ஐயோ 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 நான் ஒரு சூறாவளி கிளம்பியதேன்னு பாட்டு பாடலான்னு பார்த்தா என்னோட காசு என்னையை வச்சு புரிஞ்சுட்டு ஓடுது. இப்படி தான் கடவுள் எனக்கு பிரச்சனையை தரணும். என்னால் எண்ண முடியாத அளவு காசு தரணும். அதான் அதில் இப்போ இருக்குது எல்லாமே 500 நோட்டாக இருந்தால் இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும். ஆசை கொஞ்சம் பேராசை தான், எனக்கே தெரியுது. பட் பரவாயில்ல, தப்பு இல்லை. சேவ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைல்ல கைஸ்? சொல்லுங்க. சில பேர் இந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டே இருப்பேனா, அப்போ சில பேர் நான் வந்து என்னது எவ்வளவு 50,000 ரூபா மாதந்தோறும் சிட்டு கட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குலாம் நெஞ்சு வலி வந்துருச்சு. 50,000 கட்டுறதுலாம் பணக்காரங்க இருக்காங்கப்பா. அப்போ நம்மளாம் பிச்சைக்காரங்க தான் போல். நான் முன்னாடி ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு, 5,000 ரூபா சீட்டு எப்படியாவது ஒரு காலாவது கட்டிடணும்ப்பா. அப்படி 5,000 ரூபா சீட்டுலாம் கட்டுறாங்க அப்படின்னு 5,000 ரூபா சீட்டு நான் கெட்ட போனேன். அந்த டைமில் கோல்டு விலை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அது கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்திருக்கலாம். கண்ட்ரோல் இருந்தால் நானும் பவுன் போனால் வாங்கலாம்னு நினச்சேன். இப்போ கிராமாக தான் வாங்க முடியும். 5,000 ஒரு விஷயமே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஒரு கிராமே ஒரு 14,000 15,000 ஆகிடுச்சுல. நார்மலான அமௌண்ட்டு மாதிரி ஆகிடுச்சு. 14,000 15,000 ஐயோ ஐயோ, என்ன நினச்சா எனக்கே காமெடியாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறது? என் பொண்ணை வச்சு என் ஹஸ்பண்ட் அங்கே போராடிட்டுருக்காங்க. அவள் பாடல் திறமையெல்லாம் காட்டிகிட்ருக்கா. நான் வந்து இதை கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டா தான் நான் போக முடியும். அப்பா, ஓகே, ஒரு வழியாக எல்லாம் செட்டில் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாம் வச்சாச்சா? என் கேமரா வேறு நான் ஆட்டி விட்டுட்டே இருக்கேன். ரொம்ப சாரி, முடியலை. எனக்கு தனியாக தான் எல்லாமே பண்ணணும். ஸோ அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாம் வருஷத்துக்கு நிற்க விட்ருவோமா? வா, என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. ஆனால் இதில் பாதி 10 ரூபா 20 ரூபாவும் இருக்குது. ஓகேவா? இவ்வளோ வா, சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். ஐயோ, பொறுக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் பொறாமமா. நாட்டில் எல்லாருக்கும் நம்மளை பொறாம. பணம் கூட சதி பண்ணுது. ஓகே, இனி ஐயோ சாரி, கண்ட்ரோலில் இருமா. ஓகேவா? கொஞ்சம் கிளியராக இருக்கா?
கொஞ்சம் தள்ளிடுமா ராசாத்தி. ஒரு 10 ரூபா ஒழிஞ்சு போய் உள்ள உட்காந்துருக்கான். பாப்பா ராசா. அம்மா கை வலிக்குதே. சரி இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். எதுவுமே கண்ட்ரோல் இல்லைம்மா. எல்லாம் படம் புரண்டுட்டு நிறைய 50 ருபீஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்குறதுல அது என் பொண்ணு தான். அவங்க அம்மாவை காணலைன்னு அவள் சத்தம் போட்டு ஊரை கூட்டிகிட்டு இருக்காள். பட் இந்த பனியை வச்சுட்டு என்னால் பாதியில் எலும்பும் போக முடியாது. அதனால் நல்லா லாக் ஆகி இருக்கேன். ஏன்னா நான் எங்கள் வீட்டுக்கே தெரியாமல் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் தெரியும். களவாணி டைப்பில் நினைக்காதீங்க. ஏன்னா இப்படியும் பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்னால் கண்டிப்பாக சேவ் பண்ண விட மாட்டாங்க. அந்த ரூபாய் இங்கே தாமா ராசாத்தின்னு பிடிங்கிடுவாங்க. அதனால சைலண்டாக வேலை பார்த்துட்ருக்கேன். ஓகேவா? கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டா சொல்லிடுவேன். சரியா? ஃபேமஸ்லாம் ஆக மாட்டேன். என்ன சொல்ல, கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா தைரியமாக நானும் வீடியோ தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் என்ன பண்ணாலும் உனக்கு ஏமா இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்பாங்க. அதனால் யாருக்கும் தெரியாமல் வேலை பார்த்துட்ருக்கேன். வேலை கேப்பில் இந்த வேலையை இன்னும் சேர்த்து பார்த்துட்ருக்கேன். ஏதோ வாழ்க்கையில் சாதிச்சிட மாட்டாமான்னு ஒரு ஆர்வம் தான். அந்த வாழ்க்கையில் பல அடி பட்டாச்சு. எப்போவாவது ஒருக்க அந்த அடியிலேருந்து மீண்டு வந்துடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் விஷமும் விஷமடி கண்களே பார்த்தது போல் ஒரு கலக்கமும் எம்மா கை வலிக்குமா கலக்கமும் தோன்றுதடி. என் கலைத்திறமை பாட்டு கேட்குதா? எங்கள் மேடம் தான் அது. படாத பாடுபடுத்திகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். என்ன தப்பு இல்லை. ஏன்னா காலம் ஃபுல்லாக நான் தான் மேய்க்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட்டு. இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் இல்லை. இன்னும் 5 நிமிஷத்தில் ஓட வேண்டியதான். உங்களுக்கு இந்த வீடியோவை மட்டும் கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு பறந்துடுவேன். கடவுளையே கொஞ்சம் நிறைய காசு தாங்க கடவுளையே. அப்பா இப்போ தான் 500 என் கண்ணில் பட்டுருக்கு. கரெக்டாக நான் கவுண்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு. கரெக்டாக யாராச்சும் ஒருத்தராவது கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். ஓகேவா? கெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன தரலாம்?
தெரியலையே. பெருசாக கிஃப்ட் தர்ற அளவுக்கு நான் பெரிய பட்டக்காரெலாம் என்ன ஆகலாமா? ஆகிட்டு தரேன்னா அப்புறம் நான் வந்து கிவ் அவேலாம் தருவேன். ஓகே, இங்கே கொஞ்சம் வந்துருக்கு. அப்பா 4500 500லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 200 100 கொஞ்சம் நிறைய இருக்குது. அதனால ஒரு 30-40 ஏறிடும் நம்பப்படுகிறது. என் ஹஸ்பண்ட் 40 கேட்டிருக்காங்க. 40 போக மிச்சம் இருந்துச்சுன்னா கடவுளாக பார்த்து எனக்கு தந்தார்னா எனக்கு ஒரு 15,000 இருந்தால் தான் ஒரு மோதிரம் வாங்க முடியும். தங்கம் வேலை ப்ளீஸ், யாராவது தங்க விலையை கொஞ்சம் குறைங்க சொல்லுங்கப்பா. அப்போ ரொம்ப தான் ஹாப்பி அண்ணாச்சி ஆயிடுவேன். இப்போ நிறைய வந்து 20-10 தான் பிரிச்சிட்ருக்கேன். ஓகேவா? அதனால் உங்களுக்கு ரொம்ப தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரமும் உங்களுக்கு தெரியுதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். பட் நான் பப்பரப்பேன்னு போட்டுட்டு வந்துருக்கேன்ல. ஐயோ, என்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தான் காலம் தள்ள போகிறீங்களோ தெரியல. இப்போ நிறைய இனி கொஞ்சம் 50. ஓகேவா? யாப்பா பண்ணிட்டேன். ஓகேவா? 50 வந்து ஒரு 4 இருக்குது. ஓகேவா? ஒரு நோட் எடுத்து எழுதுறேன். ஏன்னா பிறகு நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி கேட்பீங்க. நான் வந்து தெரியாதுன்னு பப்பரதான்னு சொல்லுவேன். ஓகேவா? 500 × 4 = 4. காட்டிடுறேன். 1 2 3 4. ஓகே தானே? 4 வந்து எவ்வளோ இனி கேல்குலேட்டரில் லாஸ்ட்டில் அடித்து எழுதலாம். ஓகேவா? ஒவ்வொன்றா இதில் வச்சுட்டே வரேன். ஓகே, 500 வச்சாச்சு. இனி அடுத்து எடுக்க போகிறது நம்ம 200 தான் எடுக்க போகிறோம். அண்ணனா அக்காவான்னு தெரில, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. So far 30 வந்துச்சு. 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65. 65 to 100 notes இருந்துச்சு. ஓகேவா? 65 to 100 notes. ஓகேவா? இனி 100 rupees. இதுக்கு மேலே என் ஃபோன் சின்னதாக மாட்டேங்குது. என் கேமராவும் பின்னாக வர மாட்டேங்குது. கேமரா இல்லை என் ஃபோனு. ஓகேவா? முதல்ல ஒரு கேமரா ஸ்டாண்ட் வாங்கணும். பட் என் பட்ஜெட் அதுக்கு இடம் கொடுக்கல. நல்ல கேமரா ஸ்டாண்ட்லாம் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கா, அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எப்படியாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. ஓகேவா?
நான் வேறு சீக்கிரம் வீடியோஸ் எடுத்துகிட்டு போகணும். என் பேபி அங்கே வந்து அழுதுட்டு கிடக்கா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54. Okay, 5400 rupees. அது மட்டும்தான் எனக்கு கணக்கு தெரியும். 5400. நான் தான் சொன்னேன் நான் காட்டில் மருந்து நாயகம்னு. மேக்ஸ்னாலும் பிடிக்கும், பட் டக்குன்னு கேல்குலேஷன்லாம் வராது. நான் ஒரு கேல்குலேட்டர் வச்சுருந்தேன், அது எங்கே போச்சுன்னு தெரியல. அதனால் இனி நான் வந்து ஃபுல்லாக அமௌண்ட் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு கப்பே கவுண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஃபோனில் உள்ள கேல்குலேட்டரில் போட்டு பார்த்துட்டு தான் வருவேன். ஓகேவா? அப்போ தான் தெரியும். இல்லாட்டி என்ன இப்போது கேல்குலேட் பண்ணிட்டுலாம் சொல்ல முடியாது பிறகு. இப்போ கொஞ்சம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். ₹50 இன்னும் இருக்குது. கையில் நிற்க மாட்டேன்னு தெரில. என் கையே அண்டாத கை தான், ஆனால் என் அண்டா கைக்கே நிற்க மாட்டேங்கன்னா அவ்வளோ கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் இன்னொரு நண்டு வந்துருச்சுல்ல, இந்த நண்டு இனி அவ்வளோ தூங்க அவ்வளோதான். என் அக்கா பையன் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, நம்மளை கை அமைக்கிறாங்க. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 into 50. ஓகேவா? ரப்பர் பேண்ட் எடுத்து வரல. எனக்கு அறிவாளித்தனத்தை பார்த்தீங்களா? நான் ரப்பர் பேண்ட் எடுத்து தந்தால் ஈஸியாக இருந்திருக்கும். ஒன்றும் பண்ணலை. நான் வந்து எப்படியா இந்த வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடணுன்னு தான். அப்போ தான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட அமௌண்ட்டை கையில் கொடுத்து விட முடியும். அதுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டுட்ருக்கேன். எப்படியாவது முடிச்சிடறேன். ஓகே, ஹேனா No.
அப்பா இனி இருக்கிறது இந்த 10 ருபீஸ் மட்டும்தான். ஓகேவா? 20 முதல்ல கவுண்ட் பண்ணிடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 45 20 ருபீஸ். ஓகேவா? நான் எழுதி வச்சுருக்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதை லாஸ்ட்டாக காட்டும் போது யாரும் பயந்துடாதீங்க. ஓகேவா? நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் லட்சணம் அப்படி. ஓகேவா? இனி 10 ருபீஸ் எல்லாம் எடுத்துருவோமா? வீடியோவோட ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கு பேசி தாகமே வந்துருச்சு. ஓகே, இப்போ நீ தண்ணி குடிக்க போனேன்னா லேட் ஆயிரும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 55 into 10 rupees. ஓகேவா? அப்போது அது மட்டும் 550. அவ்வளோதான்ப்பா. யப்பா முடிஞ்சிருச்சு. ஆமாம். ஓகே, இனி கவுண்ட் பண்ணிடலாமா? இதுதான் என் கேவலமான ஹேண்ட் ரைட்டிங். ஓகேவா? நான் போய் கவுண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஹாய் கைஸ், திருப்பி வந்துட்டேன். கவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேவா? 500 இருந்துச்சு. நான் கொஞ்சம் 50,000 கற்பனை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு 27,000 ருபீஸ் தான் வந்துச்சு. ஓகேவா? இதெல்லாம் சேர்க்கும்போது 26,450 வந்துச்சு. அது கூட ஒரு 630 ருபீஸ் வந்து இந்த முன்னாடி ஒரு மினி சேலஞ்ச் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த அமௌண்ட்டெல்லாம் அப்படி ஒதுங்கி இருந்துச்சு. ஸோ அந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ அதெல்லாம் சேர்க்கும்போது மொத்தம் இப்போ 27,000 வந்திருக்கு. அதில் ஒரு 630 ருபீஸ் இருந்துச்சு. அது என்ன இருக்குது? ஓகேவா? டோட்டலாக வந்து 27,000 ருபீஸ் வந்துச்சு. இதுதான் நம்மளோட சேவிங்ஸ். இனி யூனிகார்னில் உள்ளது, அதில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும். என் ஹஸ்பண்ட் வேணும்னு சொன்னால் அதையும் கொடுப்பேன். ஓகேவா? டாட்டா.